இறைவனுக்கு நன்றி. இனியவர்களே, உங்கள் நல்லாதரவுக்கு நன்றி. என்றும் உங்களுடைய நல்லாதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய திரை விமர்சனத்துக்கு செல்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மிருகம் இருக்கின்றான், ஒரு மனிதனும் இருக்கின்றான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த கதை. ஜென்டில் உமன் படத்தின் விமர்சனம்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். முறையாக தாலியை கட்டி வாழ்ந்த மனைவி கர்ப்பமாக இருக்கின்றாள். மனைவி இருக்கும்போதே கள்ளக்காதலி இன்னொருவர் பெண்ணோடு தொடர்பு கொண்டு கள்ளக்காதலி ஆகியிருக்கின்ற அவளும் கர்ப்பமாக இருக்கின்றாள். ஆனால் இருவருக்கும் கருவை தந்த அந்த ஆசாமி எங்கே? இப்படிதான் இந்த கதை தொடங்குகிறது. இதற்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய கோபம், இதுதான் இந்த திரைக்கதையில் மிக அழகாக செதுக்கியிருக்கின்றார் இயக்குனர் ஜோஷ்வா சேதுராமன். இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற இது போன்ற கதைகளும் உண்டு. ஆந்திரா பக்கத்தில் இதுபோல் ஒரு கதை நடந்ததாகவும் உண்டு. அநேகமாக இந்த படத்தை பார்த்துவிட்டு செல்கின்ற ஆண்கள் இனிமேல் 2 டோர் போட்ட பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கக்கூடாதுப்பா என்று நினைப்பார்கள், மனதில் நினைத்து கொள்வார்கள். அதே போல இனிமேல் செல்போனில் நாம் யாரையாவது நேசித்தாலோ காதலித்தாலோ அவளோடு சல்லாபித்திருந்தாலோ அவளோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்திருந்தாலோ அதையெல்லாம் டெலீட் செய்து விட வேண்டும். மனைவிக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செல்போனை மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இப்படி என்று நினைக்கவும் தோன்றும். மனைவி முன்பு வெகு ஜாக்கிரதையாக எதையும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைப்பார்கள். ஆனால் மனைவியோடு மிக அழகாக நல்ல உறவோடு இருப்பவர்களுக்கு இந்த படம் மிக சிறப்பான ஒரு படம். அதாவது, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்று ஒரு பழைய வசனம் உண்டு. அதே போல மகாத்மா காந்தியே சொல்லியிருப்பார், ஒரு பெண் பாதிக்கப்படும் போது, ஒரு காமுகனிடம் சிக்கிக்கொள்ளும் போது அவனிடமிருந்து தப்புவதற்காக அவள் தன்னுடைய நகங்களை கூட ஆயுதமாக பயன்படுத்தி அவனை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் மகாத்மா காந்தி. ஒரு பெண் ஏமாற்றப்பட்டால், மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டால், கிண்டல் கேலிக்கு ஆளானால், முகம் சினம் கொண்டு அவள் சினம் கொண்டு எழுந்தால் என்ன செய்வாள்? என்ன வேண்டுமானாலும் செய்வாள். இதுதான் ஜென்டில் உமன் படத்தின் திரைக்கதையின் மையப்புள்ளி. பழிவாங்க முடிவு செய்துவிட்டால் யானையைப் போல பெண்ணும் மறக்க மாட்டாள், பழி வாங்காமல் விடமாட்டாள் என்பதை மிக அருமையாக வசனமாக செதுக்கியிருக்கின்றார் பாடலாசிரியர் யுகபாரதி. முதலாக அவர் வசனம் எழுதியிருக்கும் திரைப்படம் நரக் நெருக்கின்ற வசனம். அதே சமயத்தில் சிறப்பான ஒரு படத்திற்கு தான் அவர் வசனம் எழுதியிருக்கிறார் என்பது அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சிறப்பு. லியோ மோல் ஜோஸ் அந்த கதாபாத்திரம் செமையாக ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப அமைதியாக, அழகாக செய்திருக்கின்றார். எந்த இடத்திலும் இந்த அலட்டல் இல்லை. அந்த பாத்திரமாகவே அப்படியே வந்திருக்கின்றார். ஹரி அவர் கிருஷ்ணனாக 2 பேருக்கும் நடுவில் அவர் போடுகின்ற வேஷம் கலைக்கப்படும் போது, ஆனால் அவர் உயிரோடு இல்லாமல் போய்விடுகிறார். லாஸ் லியோ மரியா நேசன் அவர் சிறப்பாக நடித்திருக்கின்றார். ஒரு 2 பெண்கள் மத்தியில் ஒருவன் செய்கின்ற தவறான ஒரு செயலுக்கு காமவர்கள், ஒரு பெண் என்றாலே காமக்கண்ணோடு பார்த்து அவளை புணர நினைக்கின்ற சில பேருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லும் விதமாக அமைந்திருக்கின்றது. போலீஸ் அதிகாரி வேடத்தில் ராஜீவ் காந்தி திமுக பிரச்சார குழுவைச் சேர்ந்தவர் மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார். தாரணி வைரபாலன், நந்திதா ஸ்ரீகுமார் மற்றும் பலர் சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள். வசனம் பாடல்கள் யுகபாரதி, ஒளிப்பதிவு காத்தவராயன், இசை கோவிந்த் வசந்தா. இவர்கள் எல்லோருமே டைரக்டர் உட்பட சிறப்பாக இந்த கதையை உருவாக்கியிருக்கின்றார்கள். குற்றம் யார் செய்தாலும் குற்றம்தான். ஆனால் அந்த குற்றத்தை செய்ய
காரணமாக இருந்தவர்களை என்ன செய்ய முடியும்? சில பாலியல் குற்றவாளிகள் இன்றைக்கு பாலியல் சில பெண்களை ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்திவிட்டு 4-5 கருக்கலைப்பையும் செய்துவிட்டு அவள் பாலியல் ரீதியாக பாலியல் தொழில் செய்பவள். அவள் விரும்பி வந்தால் நான் விரும்பி போனேன், பணம் கொடுத்தேன், மாதம் மாதம் பணம் கொடுத்தேன் என்று சில பாலியல் குற்றவாளிகள் சொல்கிறார்கள் பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு பாடம். அநேகமாக சீமான் அவருடைய மனைவி பார்க்க வேண்டிய படம். சீமான் போன்ற கோமானால் ஏமாற்றப்பட்ட விஜயலட்சுமி பார்க்க வேண்டிய படம் இது. எனவே இந்த ஜென்டில்வுமன் அவர் நினைத்தால் நல்லதற்கு மட்டும் செயல்படுவாள், தீயதை யார் செய்தாலும் போட்டு விடுவாள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஒரு சிறப்பான பெண்களுக்கான ஒரு கதை, பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு கதை, பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம், குடும்ப பெண்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு படம்தான் ஜென்டில்வுமன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.